ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக இந்த கிழங்கு எடுத்துருக்குறோம். இது 1/2 கிலோ கிழங்கு. இதை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு இந்த மேல் தோல் நீக்கிட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். வாங்க, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிழங்கு முழுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கருணைக்கிழங்கு குழம்புக்கு மசாலா பார்த்திங்கன்னா இந்த பொருள் எடுத்துருக்குறோம். இது சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். தக்காளி 300 கிராம் எடுத்துருக்குறோம். தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். ஒரு முழு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சிக்கலாம். புளியை ஊற வச்சுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். புளிக்குழம்பு பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். கருணைக்கிழங்கு வெந்துட்டுருக்குது. இது ரொம்ப கொலன்னு உள்ளே போகிற அளவுக்கு வேகக்கூடாது. குழம்புல கிழங்கு இல்லாமல் கரைஞ்சி போயிடும். அதனால் நார்மலாக நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போணுச்சுன்னா நம்ம கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிழங்க நம்ம இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உளிச்சிக்கலாம். மேல் தோல் மட்டும் உளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உளிச்சோம்னா வரும். அந்த மேல் தோலை உரிச்சிட்டோம்னா கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். எடுத்த மசாலாவை அரைச்சிக்கிட்டோம். புளி கரைச்சி வடிச்சிட்டோம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இந்த கிழங்கு உளிச்சிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சைஸு பெருசாக போட்டால் அந்த மசாலா உள்ளே போகாது. அதனால் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம். வாங்க, இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி 2-3 போட்டு விட்டுடலாம். நம்ம அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஆனால் மீன் குழம்பு எப்படி அந்தளவுக்கு கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளிக்குழம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கை கருணைக்கிழங்கு சொல்லுவாங்க. அப்புறம் பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இந்த மூல நோய், அந்த உடம்பு சூட்டுனால வருதுல்ல, அந்த பைல்ஸ் அப்படிங்கிறது அது சரி பண்ணும். இந்த கிழங்கு உடம்புல இருக்கிற சூட்டை கம்மி பண்ணும். அதனால் இது மாதிரி குழம்பு வச்சு அடிக்கடி எடுத்துக்கலாம். நம்ம
2 நாள் ஆனாலும் சூடு பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச கருணைக்கிழங்கு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.